ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டைம் மேனேஜ்மெண்ட் ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. சரியா? அடுத்த நிமிஷம், அடுத்த செகண்ட் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ கொடுத்துருக்கிற இந்த நிமிஷத்தை நம்ம யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணிக்கிறது தான் நம்மளோட புத்திசாலித்தனம். நாளைக்கு நமக்கு ஏதாவது நடக்கும், ஒரு நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும்னு தெரிஞ்சால் இன்றைக்கி இந்த நிமிஷத்தை நம்மளால் நம்ம சரியாக யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் கடவுள் அந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்கிறாரு. நம்மளோட லைஃப் நாளைக்கு முடியுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நம்மளோட லைஃப்பை நம்ம இன்றைக்கி வாழணும். இந்த நிமிஷம் நாளைக்கு நம்ம இல்லாமல் போனால் என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம முடிக்கணும், என்னென்ன கடமைகள்லாம் நமக்கு இருக்குது, அதெல்லாம் நம்ம எப்படி முடிக்கணுன்றதை நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த நாளை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி லேர்ன் பண்ணுற விஷயத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம நிறைய நாள் இருக்க போகிறோம். அப்போது நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிலெல்லாம் நம்ம ரொம்ப கவனம் கொடுத்து நம்ம அந்த விஷயங்களெல்லாம் நம்ம கற்றுக்கணும். நமக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். லைஃப் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே போகிறது தான். நமக்கு தெரியாத விஷயங்கள் உலகத்தில் கடல் அளவு இருக்குது. தெரிஞ்ச விஷயம் நமக்கு கைமண் அளவு தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் நமக்கு தெரியாத விஷயங்களை எப்பயுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த டைமையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு கொடுத்துருக்கிற டைமையும் நம்ம உபயோகமாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதனால் நமக்கு நன்மைகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலேயும் நம்ம மிஸ் பண்ண டைமை நம்ம எந்த விதத்துலையும் ஒரு செகண்டை கூட நம்ம திருப்பி எடுக்க முடியாது. அதுதான் லைஃபோட விஷயம். நம்ம தொலைத்த நேரங்கள் எல்லாமே தொலைஞ்சு போனது தான். அதை நம்ம ரீகெயின் பண்ணவே முடியாது. வேணால் நாளைக்கு டபுளாக ஒர்க் பண்ணலாமே ஒழிய நேற்று நம்ம தொலைச்ச டைம் பார்த்திங்கன்னா அது தொலைஞ்சது தான். அதனால தான் நம்ம சொல்கிறது எப்பயுமே நம்மளோட டைமை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து ரிலீவ் ஆகலாம். அது நம்மளோட ஹெல்த்துக்கு எவ்வளவோ பெரிய நன்மையை கொடுக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்னால் உங்களுக்கே தெரியும் நிறைய நோய்கள் வருது. நிறைய விதத்தில் நம்ம கஷ்டப்படுறோம். இந்த ஸ்ட்ரெஸ் தான் நிறைய நோய்களுக்கான மூல காரணமாக இருக்குது. டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வேலையே இல்லை. ஸோ நம்ம இன்டைரக்டாக நம்ம ஹெல்த்துக்கு அது பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது. சோஷியல் மீடியாவை ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் சொல்கிறோம். பட் அதுலேயே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம அதை எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. நம்ம மிஸ் பண்ண டைமை நம்ம எந்த விதத்துலையும் ஒரு செகண்டை கூட நம்ம திருப்பி எடுக்க முடியாது. அதுதான் லைஃபோட விஷயம். நம்ம தொலைத்த நேரங்கள் எல்லாமே தொலைஞ்சு போனது தான். நம்ம தொலைத்த நேரங்கள் எல்லாமே தொலைஞ்சு போனது தான். அதை நம்ம ரீகெயின் பண்ணவே முடியாது. வேணால் நாளைக்கு டபுளாக ஒர்க் பண்ணலாமே ஒழிய நேற்று நம்ம தொலைச்ச டைம் பார்த்திங்கன்னா அது தொலைஞ்சது தான். இப்படி இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி அதன் மூலமாக கிடைக்கிற எல்லா பெனிஃபிட்ஸையும் நம்ம அடைகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சரிலாமா?